தேசிய அளவில் பிஜேபிக்கு எதிரான ஒரு அணியை கட்டணும். அந்த அணியில திமுகவும் இருக்கணும், தாவேக்காவும் இருக்கணும். அதுதான் என்னுடைய பார்வை. இந்த இடத்துல தாவேக்காவுக்கும் திமுகவுக்கும் எதிரும் புதிருமான நிலை இருந்தாலும் கூட உள்ளபடியே கொள்கை எதிரி என்று சொல்லக்கூடிய தாவேக்காவும் அதுல இருக்கணும், பிஜேபியை தொடர்ந்து எதிர்ப்போங்கிற திமுகவும் அதுல இருக்கணும். இதை நான் சொன்னா திருமாவளவனுக்கு என்னாச்சுன்னு கேட்பாங்க. எங்க கட்சியிலிருந்து ஒருத்தர் திமுகவில் சேர்த்துட்டாங்கிறதுக்காக நாங்கள் திமுகவுக்கு எதிராக பேசல. ஏன்னா அந்த இடத்துல எனக்கு என்னுடைய பார்வை நேஷனல் பெர்ஸ்பெக்டிவ், ஒரு தேசிய அளவிலான பார்வையிலிருந்து நான் அந்த கருத்தை சொல்றேன். ஏன் தனிப்பட்ட முறையை என்னுடைய பாதிப்பை நாங்க மனசுல வச்சுக்கல, தமிழ்நாட்டை மட்டும் நான் மனசுல வச்சுட்டு பேசல, விடுதலை சிறுத்தையில் மட்டும் மனசுல வச்சுட்டு பேசல. தேசிய அளவில் பிஜேபிக்கு எதிரான ஒரு அணியை கட்டணும். அந்த அணியில திமுகவும் இருக்கணும், தாவேக்காவும் இருக்கணும். அதுதான் என்னுடைய பார்வை. இதை தமிழ்நாட்டு அரசியல்வாதிகளால புரிஞ்சுக்க முடியாது, ஊடகவியலாளர்களால் புரிஞ்சுக்க முடியாது. இவர் என்ன குழப்பறாரும்பாங்க. இந்த இடத்துல தாவேக்காவுக்கும் திமுகவுக்கும் எதிரும் புதிருமான நிலை இருந்தாலும் கூட தேசிய அளவில் பாரதிய ஜனதாவை எதிர்ப்பதற்கு, மதவாத அரசியலை எதிர்ப்பதற்கு, அவர்களின் சதி அரசியலை முறியடிப்பதற்கு உள்ளபடியே கொள்கை எதிரி என்று சொல்லக்கூடிய தாவேக்காவும் அதில் இருக்கணும், பிஜேபியை தொடர்ந்து எதிர்ப்போங்கிற திமுகவும் அதில் இருக்கணும். இது என்னுடைய கருத்து. இதை நான் சொன்னா திருமாவளவனுக்கு என்னாச்சுன்னு கேட்பாங்க. அது அவங்க புரிதல் உள்ள சிக்கலை தவிர என்னுடைய பார்வையில் உள்ள சிக்கல் இல்லை. இது சம்பந்தமா திமுகவுக்கு அழைப்பு விட்டீங்களா? அது பார்க்கலாம். அவருடைய பரிந்துரைக்கு நன்றி. நோபல் பரிசு கிடைத்தால் அவருக்கு நன்றி சொல்லுவார்.